ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவாடு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். ஒரு தாளிச்ச சட்டியில் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு 2 தக்காளியையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடும். உப்பு சேர்க்கும்போது தக்காளி, வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி கிடச்சிரும். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. வத்தத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்தலி கருவாடை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மசாலா எண்ணெய் எல்லாமே சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கூட்டு மாதிரி தான் நமக்கு கிடைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, கருவாடு தொக்கு ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்தில் இந்த கருவாடை வச்சு சாப்பிடும்போது, இந்த தொக்கை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.